ரொம்பவும் டேஸ்டி அண்ட் ஈஸியான காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் கிச்சன் சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 3/4 கப் பச்சரிசி, 1/2 கப் கருப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி உளுந்தெல்லாம் நல்லா ஊறினதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக குறகுறப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். எட்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும். இதில் இப்போ 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சுக்கு பொடி, மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 50 ml ஆயில், கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவு இது போல் நல்லா கெட்டியாக இருக்கட்டும். உங்ககிட்ட பிரசாதம் கொடுக்குற தொன்னை இருந்தால் அதில் கூட நீங்கள் மாவை ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் இட்லி பிளேட்டில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ இது இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு ஒவ்வொரு குழிலையும் மாவு ஊற்றிக்கலாம். இதை ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஈஸி அண்ட் டேஸ்டியான காஞ்சிபுரம் இட்லி ரெடி. இதில் மிளகு ஜீரகம்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் இட்லி மிளகாய் பொடி இல்லைன்னா பூண்டு சட்னி எது வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.